அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் விநாயகா போற்றி, ஓம் நமோ நாராயணாய. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீராத மனக்கவலை இருக்கும், கடன் பிரச்சனை இருக்கும், என்ன பண்ணுறதுனே எதுக்கு என்ன முடிவெடுக்கிறது அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் இருக்கும். எந்த விஷயத்தை எடுத்தாலும் தடையாகவே போயிட்டுருக்கே, நமக்கு எதுவுமே சரியாக நடக்கலையே, என்னடா பண்ணுறது, நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற லெவலுக்கு யோசிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய தீராத மனக்கவலை, மனக்குழப்பம், அதீத மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க அதிலிருந்து விடுபடுறதுக்கும் தீராத கடன் பிரச்சனையிலிருந்து வெளிப்பட்டு எதிர்பாராத பணவரவு ஏற்படுவதற்கும் ஒரு சிறப்பு வாய்ந்த, ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை தான் நம்ம இன்றைக்கி எப்போ சொல்லணும், எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் அந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை இன்றைக்கி சொல்லணும், அது அப்படி என்ன மந்திரம், இன்றைக்கி சொல்கிறதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைய தினம் விஷ்ணு பகவானுக்கு ரொம்பவும் உகந்த விஷ்ணு பகவானுக்கு வழிபட்டோமானால் நம்ம வாழ்க்கையில் நமக்கு பேரதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய, இவை எல்லா குழப்பங்கள் கஷ்டங்களையும் போக்க வல்ல ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே பல பதிவுகளில் போட்டிருக்கோம். இன்றைய தினம் வைகாசி மாதத்தோட முதல் நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நம்ம விரதம் இருக்க முடிஞ்சாலும் சரி, விரதம் இருக்க முடியலைனாலும் சரி, விஷ்ணு பகவானை மனதார நினைத்து வழிபட்டோமானாலே நமக்கு நம்மளோட கஷ்டங்கள் எதுவானாலும் அது அடுத்த நொடியே காணாமல் போய் நம்மளோட வேண்டுதல்கள் அனைத்துமே அடுத்த நொடியே நிறைவேறக்கூடியதாகவும், நம்ம எதிர்பார்க்கக்கூடிய பணவரவாகட்டும், மன நிம்மதியாகட்டும், அது நமக்கு கைமேல் பலனாக உடனே கிடைக்கக்கூடியதும் நம்மளால் பார்க்க முடியும். அந்தளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் இது. புனித நாள். நம்ம வாழ்நாள் முழுவதும் ஏகாதசி விரதம் இருந்து பெறக்கூடிய பலன்களை யார் ஒருத்தர் ஒரு வருடத்தில் ஒரு விஷ்ணுபதி புண்ணிய கால விரதமாவது இருந்து, அல்லது அன்றைய தினம் மறக்காமல் விஷ்ணு பகவானை வேண்டி நம்ம வாயால் விஷ்ணு பகவானுக்குரிய ஏதாவது ஒரு திருநாமத்தையாவது நம்ம பாராயணம் பண்ணணும் அப்படின்னாலே நமக்கு வைகுண்ட பதவி கிடைக்கும், நம்ம நினைச்சது நடக்கும், வேண்டிய வரங்களை விஷ்ணு பகவான் அப்படியே கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த வகையில் இன்று வைகாசி மாதத்தோட முதல் நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலம். ஒரு வருடத்தில் 4 நாட்கள் விஷ்ணுபதி புண்ணிய காலமாக வரும். அது எந்தெந்த நாள்னு பார்த்தோன்னா, 4 தமிழ் மாதங்களோட முதலாம் தேதி வைகாசி, ஆவணி, கார்த்திகை மற்றும் மாசி மாத முதல் நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலமாக கொண்டாடப்படுது. இன்னும் சொல்லப்போனால் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் ஏகாதசி போல் விரதம் இருந்து விஷ்ணுவுக்கு தேவையான பூஜைகள்லாம் செஞ்சு விரதத்தை அனுஷ்டிக்க முடியாதவங்க கூட இந்த ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொன்னாலே விரதம் இருந்த முழு பலன்களும் அவங்களுக்கு கிடைக்கும். அப்படிங்கிறதுனால தான் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். நம்ம போடக்கூடிய பதிவுகளில் சொல்லக்கூடிய மந்திரங்கள் எல்லாமே விரதம் இருக்க முடிஞ்சவங்க விரதம் இருந்துட்டு மந்திரத்தை சொன்னாலும் சரி, விரதம் இருக்க முடியாதவங்க கூட அந்த விரதம் இருந்த முழு பலன்களையும் அடைவதற்காக உண்டான வழியை தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் இந்த ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை வாய்ப்பு இருக்கிறவங்க பக்கத்தில் அரச மரம் இருந்ததுன்னா அந்த அரச மரத்து அடியில் நீங்கள் விஷ்ணு பகவானை நினச்சி நின்று வேண்டிக்கிட்டு அரச மரத்தை 3 முறை சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த சக்தி வாய்ந்த விஷ்ணு மந்திரத்தை ஒரே ஒரு முறை சொன்னாலே போதும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சது நடக்கும், கேட்டது கிடைக்கும். பணப்பிரச்சனை அப்படிங்கிறதே இல்லாமல் அசுர வளர்ச்சியில் உங்களுக்கு பண வரவு வந்து சேரும். அது போக தீராத மனக்குழப்பம், மனக்கவலை எல்லாம் தீர்ந்து உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமும் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் உண்டாகும். அது என்ன அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மந்திரம் தாங்க. மூலத்தோ பிரம்மக ரூபாய மத்தியதோ விஷ்ணு ரூபினே அக்ரத சிவரூபாய விருக்ஷ ராஜ்யத்தே நமோ நம. இந்த மந்திரத்தை ஒரே ஒரு முறை சொல்லுங்க போதும். விஷ்ணு பகவான் மற்றும் மகாலட்சுமி தாயாரோட பரிபூரணமான அனுகிரகம் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும். நீங்கள் என்ன நினச்சி வேண்டிக்கிறீங்களோ, என்ன நினச்சி இந்த மந்திரத்தை சொல்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். பொதுவாக பலனாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள், மனக்குழப்பம், மனக்கவலை தீர்ந்து செல்வம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். எதிர்பாராத பணவரவு ஏதோ ஒரு விதத்தில் இருந்தால் உங்களுக்கு வரவேண்டிய பணமாக இருக்கலாம், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணமாக இருக்கலாம். அது நீங்கள் எதிர்பாராத பணவரவாக உங்களுக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நம்பிக்கையோடு அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அரச மரத்தடியை சுற்றி வந்து இந்த மந்திரத்தை சொல்ல வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. 6 மணிக்குள்ளாக அரச மரத்தடியை சுற்றி பண்ண சொல்லுங்கள். வாய்ப்பு இல்லாதவங்க அது கவலையே பட வேண்டாம். நீங்கள் வீட்லேயோ இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ அமைதியான
சூழ்நிலையில் உட்காந்து நீங்கள் விஷ்ணு பகவானை மனதார வேண்டிக்கிட்டு இந்த மந்திரத்தை ஒரே ஒரு முறை சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றங்களும் மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி முடித்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா அடுத்த நொடியிலிருந்தே உங்கள் மனசு வந்து ஃப்ரீ ஆகி உங்களுக்கு இருந்த கவலைகள்லாம் போனதை உங்களால் கண்கூடாக அந்த உணர்வை உங்களால் உணர முடியும். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல் பற்றின நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து கிடச்சிட்டே இருக்கும். வேறொரு பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி மற்றும் பிரியமான